என்ன குமாரு, புயல் வர போது, வங்கக்கடல் வந்துருச்சு, மெரினா பீச் வந்துருச்சு, தெருமுனை கிட்ட வந்துருச்சு, வீடு கிட்ட வந்துருச்சுன்னு 2 நாளா நியூஸா போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்களே, அப்பயாச்சும் ஷூட்டை போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம்ல. ஆனா இவங்கள சொல்லி ஒன்னும் குத்தம் இல்லைங்க, அவங்க சொல்றதே நடக்க மாட்டேங்குது. இதோ பாருங்க, விளாக் பண்ணலான்ட்டு கிளம்பணும், வெளியில வந்தா மழை பெய்யுது. சரின்னு உள்ள போய் உட்காந்தா வெயில் அடிக்குது, வெளியில வந்தா மழை, உள்ள போய் உட்காந்தா வெயில், மழை வெயில் மழை வெயில், இப்படியே இருந்தா எப்படிங்க விளாக் பண்றது? இப்ப நம்ம விளாக் பண்றோமா இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா. ஏய் ஐடியா, நம்ம ஏன் விளாக இன்டோர்ல பண்ணக்கூடாது? என்ன ஆபீஸ் டூரா அப்படின்னு கேட்காதீங்க, ஆபீஸ்க்குள்ள இருக்கிற கிச்சன்ல பண்ண போற ஒரு விளாக். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எப்படியோ கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேக்கு தான் அப்படின்னு கேட்டா கேக்குதுன்னு கிரிஞ்சா கோவம் வர மாதிரி காமெடி பண்ணுவாங்க. எதுக்கு? அதே கேக்க நம்மளே பண்ணிட்டா, அதுல என்னோட திறமையை நானே காட்டிட்டா சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அப்படியே வெயில் வந்துருச்சு, வாங்க சட்டு புட்டுன்னு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம். ஆஹா, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, கடலை மிட்டாயி, குலாப் ஜாமுன்னு, எள்ளு மிட்டாயி, நுறுக்கு தீனி, ஸ்நாக்ஸ். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? ஏங்க, இது எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்க. எப்பவுமே நொறுக்கு தீனி வாங்குறதுக்காக இங்க வருவேன். முதல் தடவை சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம பொழப்ப பாப்போம். வெயிட், ஐயோ சோன் பப்படி, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஐயோ அம்மாடி டயட். இந்த பசங்களுக்கு சாப்பிட்டாதாங்க வெயிட் போடும், பொண்ணுங்களுக்கு பார்த்தாலே வெயிட் போடும். அதனால இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம எந்த வேலைக்கா வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம கேக் செய்ய போறோம்ல, அது மைதால இல்ல, கோதுமை மாவுல செய்ய போறோம். அதனால கோதுமை மாவு எங்க இருக்குன்னு தேடுவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்துல வரா மாதிரி எந்தெந்த பிட்டு எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இடம் வேணும் போல இருக்கு. நம்ம தேடி வந்த பொருள் எங்க இருக்குன்னே தெரியலையே, இவ்வளவு பொருள் இருக்கு. இந்தா இருக்கு. மாவு வாங்கிட்டோம், அடுத்து என்ன வாங்கணும்? கேக்குன்னா ஸ்வீட்டு, ஸ்வீட்டுனா சுகரு, அடுத்து சுகர் வாங்கணும். சுகரு 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 சுகர் இங்க இருக்கு. என்ன இத்துணூண்டு இருக்கு? சரி 2 அள்ளிப்போம். கேக் பேக் பண்றதுக்கும் கேக்குக்கு ஃபிளேவர் கொடுக்கறதுக்கும் சில பவுடர்ஸ் இருக்கு. அது இங்கதான் எங்க இருக்குன்னு சொன்னாங்க, எங்கன்னு பாப்போம். இங்க இருக்கு. கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எல்லாமே இருக்கு. ஆனா இத்தா தண்டி டப்பாவா? இந்த சின்ன டப்பி போதும், ஏன்னா நம்ம ஆபீஸ்ல பட்ஜெட் கம்மி. எல்லாம் வாங்கியாச்சு, வாங்க பில்லு போட்டுடலாம். இப்ப எல்லா பொருள் வாங்கியாச்சு. இப்ப இங்க இருந்து கிச்சனுக்கு ஜம்ப் அடிக்கிறோம். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இந்திய யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக வெல்கம் டு ஐகான் ஆபீஸோட கிச்சன். டைம் இல்ல, வாங்க. இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. கிறிஸ்மஸ் கேக்க சும்மா செம்மையா பண்ணலாம். நாம தான் இத பத்தி சொல்ல மறந்துட்டேனே. இது ரெண்டும் பெரிய டப்பா வேணாம், சின்ன டப்பி போதும், பட்ஜெட் கம்மியா, அது இதுன்னு வாய்க்குலயே பேசுனேன். இதுல சின்ன டப்பி இல்லையாங்க, அதனால என் தலையில கட்டிட்டாங்க. நான் கை காசு போட்டு வாங்கினேன். ஆனா நான் சும்மா விடுவேனா? ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி.
ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்ஸோட இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கேன்னு. ஏன்னா நாங்களாம் செஃப். ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. மேத்ஸுக்கு எப்படி ஃபார்முலா முக்கியமோ அதே மாதிரி கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிகிலே. அதனால கேக்குக்கு செய்ய தேவையான பொருளையும் அதோட அளவு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வாங்க குமாரு, கேமரா க்ளோஸ். ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னா கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பவுடர், சர்க்கரையை பொடி பண்ணி வச்சது 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பால் பவுடருங்க, மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக சும்மா 1 பிஞ்ச் போதும். ஓகே, அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பால் தேவையான அளவு. நம்ம கேக் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் தான் நம்ம ஊத்த போறோம். அதனால இதுக்கு ப்ராப்பர் அளவு கிடையாது. அதுக்கப்புறம் கியூட்டா இந்த பட்டர் நம்ம கேக் பேக் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஓகே, சோ இந்த 10 பொருளை வச்சு பக்காவா கேக் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. எனக்கு வேலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தையும் ஒரு கரண்டியும் வச்சுக்கணும். என்னடா இது கேக் செய்யணும்னா கேக் மோல்டு வேணும், அந்த ஸ்பாச்சுலான்னு ஒண்ணு வச்சு கிண்டுறதுக்கு வச்சிருப்பாங்களே அப்படிலாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் நார்மலா பண்றவங்களுக்கு. நம்மலாம் செஃப், கேக் மோல்டு தான் இருக்கணும் இல்ல. இந்த மாதிரி பாத்திரத்தையும் கரண்டியும் வச்சு கூட கேக் மிக்ஸ் பண்ணலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? கோதுமை மாவை போட்டுக்கிறோம். அடுத்து சர்க்கரை பவுடரை போட்டுக்கிறோம். இத இந்த ஸ்பாச்சுலான்னு நம்புற ஒரு கரண்டி இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த கட்டி கட்டியா ஆகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொக்கோ பவுடரு, பால் பவுடரு, பேக்கிங் பவுடர்லாம் ரொம்ப மெல்லிசான மாவு மாதிரி இருக்கும், ஃபைன் பார்ட்டிகல்ஸா இருக்கும். அதை டைரக்டா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கட்டி கட்டியா வந்துடும். அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம வீட்டுல வடிகட்டி ஏதாவது இருக்கும், ஜூஸ் வடிகட்டுறது இல்ல மாவு சல்லடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எடுத்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். நான் ஜூஸ் வடிகட்டில தான் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி கொட்டிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். பால் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதே மாதிரி இந்த பேக்கிங் சோடா போடும்போது பார்த்து போடுங்க. நான் ஒரு அளவு சொன்னேன்னா அந்த அளவுல தான் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டீங்க ஒன்னும் இல்ல, கேக் உடஞ்சிடும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதெல்லாம் போட்டோமா, இதுவும் நல்ல ஒரு கலக் கலக் கலக். ஓகே, கலக் கலக், கலக் கலக், கலக் கலக், கலக் கலக். அடுத்ததாக நம்ம தயிரை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். கலக் கலக், கலக் கலக், கலக் கலக், கலக் கலக். இப்ப பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேக் பேக் பண்ண போற பாத்திரத்துல இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேக் மிக்ஸ் பண்ணா அந்த பேட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்க இருக்கு. அந்த மாவு இங்க இருக்கு. இந்த பட்டர் இருக்குல்ல, வெண்ணெய், இதை என்ன பண்ணணும், இதுல போட்டு, பட்டர் ஷீட்டு ஒட்டாது அதனால தான் போடுறோம், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இந்த கேக் மிக்ஸை இப்போ இதுல கொட்ட போறோம். இந்த மாதிரி கேக் இதுல கொட்டிட்டு, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்படி லைட்டா டக் டக் டக், அவ்வளவுதான். ரொம்பலாம் போட்டு இதை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ கேக்லாம் மிக்ஸ் பண்ணி இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்து கேக் பேக் பண்ண போறோம். அதுக்கு என்ன தேவை, அவன் நம்ம கிட்ட தான் இருக்கவே இருக்குது, லோ பட்ஜெட் அவன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் அடுத்த பத்த வச்சுக்கணும். இப்படி சிம்ல வச்சுட்டு லோ பட்ஜெட் அவன், அதாவது இந்த இட்லி பாத்திரத்தை இங்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதை இப்படி வச்சுக்கலாம் உள்ள. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது பாத்திரம் கொஞ்சம் அப்படியே மெல்லிசா இருக்கு, அதனால அடிப்பிடிக்கும்னு எனக்கு ஒரு டவுட். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சேஃபர் சைடுக்கு இந்த உப்பு இருக்குல்ல, உப்பு கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறமா இப்ப இந்த ஸ்டாண்டை இங்க பிளேஸ் பண்றோம்.
அதுக்கப்புறமா டான் டடடடான் டடடடான் டடடடடடடான் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடியை வச்சு க்ளோஸ் பண்ண போறோம். டைம் பார்த்துட்டேன். இப்போ வந்து என்னன்னா 5 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம் வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்குமே லோ ஃப்ளேம் வைக்கணும். அதனால ஒரு கிட்டத்தட்ட தலைவனை ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம் ஃப்ரீயா. என்னடா ஐகான் ஆபீஸ் கிச்சன் எல்லாம் வந்து சீன் போட்டுட்டு இருந்தாங்களே, எப்படி ஆபீஸ்ல இவ்ளோ பாத்திரம் இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த 10 பாத்திரத்தையும் 10 வீட்டுல இருந்து உசார் பண்ணிருக்கோம். திடீர்னு இன்டோர் விளாக் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்ல, பாத்திரத்துக்கு எங்க போறது, பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட கொஞ்சம் கடனா வாங்கிட்டோம். ஆக்சுவலா கிறிஸ்மஸ் கேக்னா அது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ங்க. ட்ரெடிஷ்னல் கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னா அது வந்து எல்லாருமே தெரியும். என்னடா இந்த பொண்ணு கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்லிட்டு இதை போய் காட்டிட்டு இருக்கு அப்படிலாம் பாக்காதீங்க. வெயிட் பண்ணி பாருங்க, தலைவன் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வரான் அப்படின்ட்டு. A few minutes later. ஓகேங்க, ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. கேக்கோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். கேக் பேக் ஆயிடுச்சு. ஸோ ஓபன் பண்ணி பாத்துடலாமா? கேக் ரெடி ஆயிட்டாரு. இதுதான் கேக்கு. பாக்க எப்படி இருக்கு? ஈரமா இருந்தா தான் சாணம், காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க மாட்டிச்சானு தான். ஹலோ, என்ன நக்கலா? கொடுத்த பட்ஜெட் பத்தாம என் கை காசு போட்டுலாம் பொருளை வாங்கி அக்கம் பக்கத்துல பாத்திரத்தெல்லாம் கடனை வாங்கி இவ்வளோ நேரம் நின்று கஷ்டப்பட்டு கேக் பண்ணா என்ன விகத்தலமா? உங்க எவனுக்கும் கேக் கிடையாது. இது கட் பண்ணி ஃபுல்லா நானே திங்க போறேன். ஆனா உங்களுக்கு இருக்கு, வாங்க கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா, சுவையான சூப்பரான அப்பம் ரெடி.